அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றைய தமிழ் வகுப்பில் நாம் இயல் 3 அமைந்துள்ள ஒரு துணைப்பாட கருத்துக்களை காண உள்ளோம். ஆபத்து காலத்தில் உதவுபவனே நல்ல நண்பன் என்ற அந்த உன்னதமான நீதியை வலியுறுத்தும் வகையில் அமைந்த இந்த துணைப்பாட தலைப்பு தப்பி பிழைத்த மான். இந்த கதைப்பகுதியானது உரைநடை வடிவில் உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. நாம் அதை அப்படியே பின்தொடர்வோம். கா 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 என காகம் கரைந்து தன் நண்பனான மானை தேடியபடி அழைத்தது. இதோ வந்துவிட்டேன் என்று கூறியபடியே துள்ளி குதித்து ஓடி வந்தது மான். நண்பா, நலமாக இருக்கிறாயா என்றது காகம். உடனே மான் ஏதோ இருக்கிறேன் நண்பா என்று சலிப்பாக கூறியது. அதற்கு காகம், உன் குரலில் உற்சாகமில்லையே, ஏன் சோர்வாக பேசுகிறாய் என்றது. எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது என்றது மான். உடனே காகம், என்னோடு வா, உனக்கு புல் உள்ள இடங்களை காட்டுகிறேன், அங்கு நீ வயிறார புல்லை மேயலாம் என்றது. அதற்கு மான், நீ என்மேல் மிகவும் அன்பாக இருக்கிறாய், தினமும் எனக்காக அலைந்து திரிந்து புல்லுள்ள இடங்களை கண்டறிந்து வந்து என்னிடம் கூறுகிறாய், நன்றி நண்பா என்றது. அந்த மானின் நன்றி வார்த்தையை கேட்ட காகம், நன்றியெல்லாம் தேவையில்லை, எனக்கு சோர்வான நேரத்தில் உன் மீது அமர்ந்து பயணம் செய்கிறேன், நாம் இருவரும் நெடுநாள் நண்பர்கள், ஒவ்வொருவரும் உதவியாக இருப்பது இது ஒன்றும் புதிதல்லவே என பதிலளித்தது. அதற்கு மான், சரி நண்பா, பேசிக்கொண்டே நெடுந்தூரம் வந்துவிட்டோம், இங்கேயே இன்றைய உணவை உண்டுவிட்டு இருப்பிடம் செல்வோம் என்று கூற, காகமும் மானும் நல்ல நண்பர்களாக நெடுநாள் இணைந்திருப்பதை நரி ஒன்று கவனித்து தன் மனதிற்குள், கொடுவென இருக்கும் இந்த மானை நாம் எப்படியாவது கொன்று தின்றுவிட வேண்டும், அதற்கு எப்பொழுதும் இணைந்தே இருக்கும் இவர்கள் இருவரையும் தனித்தனியே பிடிக்க வேண்டும், அப்போதுதான் மானை கொல்ல முடியும் என எண்ணியது. இப்படி காலங்கள் பல செல்ல ஒரு நாள் நரி இந்த ஒற்றுமையாக இருந்த அந்த இரு நண்பரான காகத்தையும் மானிடம் நோக்கி வந்து, என்ன தோழர்களே, எப்பொழுதும் இணைந்தே இருக்கிறீர்கள், என்னையும் உங்கள் நண்பனாக ஏற்றுக்கொள்வீர்களா என நயவஞ்சக எண்ணத்தோடு அந்த மானையும் காகத்தையும் பார்த்து கேட்டது. அதற்கு மான் சொன்னது, அதற்கென்ன, இன்று முதல் நீயும் எங்கள் நண்பனாக எங்களோடு சேர்ந்திருக்கலாம் என்றது. உடனே நன்றி என்று நரி கூறியது. காகம், சரி, நேரமாகிவிட்டது, இருப்பிடம் செல்லலாம் என கூறியவுடன் நரி தன் இருப்பிடம் நோக்கி சென்று விடுகிறது. இந்த நிகழ்வையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த காகம், நண்பா, யாரையும் சீக்கிரமாக நம்பிவிடாதே, அது நமக்குத்தான் ஆபத்து என எச்சரிக்கை மணியை தன்னுடைய கருத்தின் வாயிலாக மானிடம் தெரிவித்தது. அதற்கு மான், அப்படியெல்லாம் எந்த ஆபத்தும் வந்து விடாது, எனக்கு என்னவோ நரியை பார்த்தால் நல்லவனாக நல்ல குணமாகத்தான் தெரிகிறது என பதிலளித்தது. அதற்கு காகம், நண்பா, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்றது. உடனே நகைத்து கொண்டே மான் சொன்னது, ஐயா கருத்து கந்தசாமி, பேசியது போதும், வீட்டிற்கு செல், நானும் என் இருப்பிடம் செல்கிறேன், மீண்டும் நாளை சந்திப்போம் என்று விடைபெற்று அந்த இடத்திலிருந்து சென்றது. அடுத்த நாள் காலை நரி மானை சந்திக்கிறது. நரி, நண்பனே நலமா என நலம் விசாரித்தது. அதற்கு மான், அடடே நரியா, என்ன இவ்வளவு காலையில் என்னை தேடி வந்திருக்கிறாய் என ஆச்சரியத்துடன் கேட்டது. அதற்கு நரி, நண்பனை பார்க்க நேரம் காலம் ஏது, உன்னை பார்த்தால்
எனக்கு பரிதாபமாக இருக்கிறது. அதற்கு, ஏன், எனக்கென்ன, என்னை பார்த்து ஏன் பரிதாபப்படுகிறாய் என்றது மான். அதற்கு நரி, உடல் மெலிந்து காணப்படுகிறாயே, சரியான உணவு கிடைக்காததால் குழுவென இருக்க வேண்டிய நீ பஞ்சத்தில் அடிபட்டாற்போல் இருக்கிறாய் என்றது. தன்னுடைய வார்த்தையில் இனிப்பையும் முகத்திலே சிரிப்பையும் வைத்துக்கொண்டு வஞ்சகமான எண்ணத்தில் பேசிய அந்த நரியின் அந்த கபட பேச்சை அறியாத மான் உடனே, விலங்குகளுக்குமே இதே உணவு பற்றாக்குறைதான். வானம் பொய்த்ததால் வனமெல்லாம் பாலைவனமாக மாறி வருகிறதே என்றது. அதற்கு நரி, ஏன்பா, பிற விலங்குகளை பற்றி நமக்கு என்ன கவலை? எனக்கு தெரிந்த இடம் ஒன்று இருக்கிறது. அங்கே உனக்கு நல்ல மேய்ச்சல் நிலம் உண்டு. என்னோடு வா, உனக்கு மட்டும் அந்த இடத்தை காட்டுகிறேன் என தன்னுடைய வஞ்சகமான எண்ணத்தை வார்த்தைகளின் வாயிலாக வெளிப்படுத்தியது. இந்த வஞ்சக எண்ணத்தை அறியாத மான், நமது நண்பன் காகவும் வரட்டும் என்றது. உடனே இந்த மானுடைய பேச்சை இருந்து சுதாரித்து கொண்ட அந்த நரியானது, காகத்தை மற்றொரு நாள் அங்கே அழைத்து செல்லலாம், இன்று நீ மட்டும் என்னோடு வா என வஞ்சகமாக பேசி அந்த மானை அழைத்து செல்ல திட்டமிட்டது. உடனே மான் சொன்னது, சரி, இவ்வளவு வலியுறுத்தி சொல்கிறாய், வருகிறேன் என்று கூறி அந்த மானானது நரியுடன் செல்கிறது. நரி மானை விவசாயி ஒருவனின் விளைச்சல் நிலத்திற்கு கொண்டு விடுகிறது. மான் பயிரை நன்கு மேய்ந்து பசியாறிய பிறகு இருப்பிடத்திற்கு திரும்புகிறது. இச்செயல் காகத்திற்கு தெரியாமலேயே தொடர்ந்து நீடிக்கிறது. ஆக இந்த நண்பர்களாக இருந்த அந்த காகமும் மானும் நெடுநாள் நண்பர்களாக இருந்த நிலையில் வஞ்சக எண்ணத்தோடு அவர்களின் நடுவில் நண்பனாக வந்து நுழைந்த அந்த நரியானது பல நாட்கள் காகத்திற்கு தெரியாமல் ஒரு விவசாயினுடைய நிலத்திற்கு சென்று அவருடைய பயிரை மேய்வதையே வாடிக்கையாக கொண்டிருந்தது. இந்த செயலானது காகத்திற்கு தெரியாமலே நடைபெற்று கொண்டிருந்தது. ஒரு நாள் விவசாயி தன் விளைச்சலை பாழாக்கும் விலங்கை பிடிக்க முயற்சி செய்கிறான். அடுத்த நாள் வழக்கம் போல் மான் நரியோடு அந்த வயலுக்கு செல்கிறது, பயிரை மேய்கிறது. அந்த நேரத்தில் விவசாயி வருவதை பார்த்தவுடன் தப்பிக்க நினைத்த மான் வேகமாக ஓடும்போது அருகில் இருந்த கம்பி வலையில் எதிர்பாராமல் சிக்கிக்கொள்கிறது. இதை அறிந்த நரி எதிர்பார்த்து கொண்டிருந்த வாய்ப்பு வந்துவிட்டது என நினைத்து மகிழ்ந்தது. மானை அப்படியே தவிக்க விட்டுவிட்டு ஓடிப்போய் அருகிலுள்ள கரும்பு வயலில் மறைந்து கொண்டு அங்கு நடக்க இருப்பதை கவனித்து கொண்டிருந்தது. அந்த வேளையில் காகமானது, நண்பா நண்பா எங்கே இருக்கிறாய் என தன்னுடைய நண்பனான மானை தேடி காகம் வருகிறது. என் ஆருயிர் நண்பா, இங்கேயே இருக்கிறாய்? ஐயோ, வலையில் மாட்டிக்கொண்டாயே, கத்துவதற்கு கூட முடியாத நிலையில் இப்படி கம்பி வலையில் சிக்கிக்கொண்டாயே. சரி சரி, நீ தப்பித்து கொள்ள நான் ஒரு யோசனை சொல்கிறேன். விவசாயி அருகில் வரும் வரை நீ இறந்தது போல அசையாமல் இரு. விவசாயி உன்னை வலையிலிருந்து விடுவித்தவுடன் நான் மரத்திலிருந்து கா 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 என்று குரல் கொடுக்கிறேன், உடனே தப்பித்து விடு என்றது. அப்போது அங்கு வந்த விவசாயி, ஓ மானா, நீதான் இத்தனை நாளாக என் பயிரை நாசப்படுத்தினாயா? இன்று வலையில் மாட்டிக்கொண்டாய் என்று கூறியவாறே மானை பிடிக்க வருகிறான். ஓ, அந்த காகம் சொன்ன யோசனையை அந்த மானானது செயல்படுத்தியது. அதை பார்த்த அந்த விவசாயி, ஓ, இறந்து விட்டது போல் இருக்கிறதே, சரி, வலையிலிருந்து மானை விடுவித்து வீட்டிற்கு எடுத்து சொல்வோம் என்று சொல்லிக்கொண்டே வலையில் இருந்த மானை விடுவிக்கிறான். அப்போது காகம் கரைகிறது. கா கா என காகம் கரைந்தவுடன் அதுவரை இறந்தவாறு நடித்து கொண்டிருந்த மான்
கண் இமைக்கும் நேரத்தில் உயிர் பிழைத்தால் போதும் என்று துள்ளி பாய்ந்து வேகமாக ஓடியது. அடடே, மான் என்னை ஏமாற்றி விட்டதே என வருத்தப்பட்டான் அந்த விவசாயி. உடனே தன் கையில் வைத்திருந்த அந்த நீண்ட தடியை எடுத்து ஓடும் மானை நோக்கி வேகமாக வீசுகிறான். அந்த தடியானது பதுங்கி இருந்த நரியின் மேல் பட்டு நரி மயங்கி கீழே வீழ்கிறது. விவசாயி ஏமாந்து போகிறான். சிறிது நேரத்துக்கு பின் மயக்கம் தெளிந்து எழுந்த நரியிடம் காகமானது சென்று, நரியே, உன் வஞ்சக எண்ணம் உனக்கே கேடாக முடிந்தது. நம்பினவர்களுக்கு என்றும் துரோகம் செய்யாதே என்று கூறியவுடன் நரியானது வெட்கி தலை குனிந்தவாறே, மன்னித்து விடு நண்பா, இனிமேல் இப்படி நடந்து கொள்ள மாட்டேன் என்றது. காகம் தன்னை போல் பிறரையும் நேசிக்க வேண்டும், நண்பர்களோடு உண்மை அன்புடன் பழக வேண்டும் என்றது. மாணவர்களே, இந்த கதையின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய நீதி என்னவெனில், உற்றுழி உதவுபவனே உண்மையான நண்பன். அதாவது உற்றுழி என்பது துன்ப காலம், ஆபத்து காலம், தேவைப்படும் சமயம். அப்படியாக நண்பன் என்பவன் ஆபத்து காலத்தில் உதவுபவனே உண்மையான நண்பன் என்றவாறு அந்த அழகிய நீதியை இந்த கதை நமக்கு பதிவிட்டு செல்கிறது. மாணவர்களே, இந்த பாடத்தில் உள்ள 5 வினாக்களை நான் நம்முடைய குழுவில் அனுப்புகிறேன். அவற்றை பிழையில்லாமல் படித்து, ஒரு முறை படித்தும் அதை ஒரு முறை பிழையில்லாமல் எழுதியும் எங்களுக்கு அனுப்புங்கள். நன்றி, வணக்கம்.